இடிந்து விழுந்த கூடாரம். எடப்பாடியின் ராஜதந்திரம். வணக்கம் நேர்களே. தமிழக அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒருமுறை தன்னை ஒரு அசைக்க முடியாத தேர்ந்த ஆட்டக்காரர் என்று நிரூபித்து காட்டியுள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது ஓரங்கட்டிவிடலாம் என்று கணக்கு போட்ட எதிர்த்தரப்பிற்கு தற்பொழுது யாரும் எதிர்பாராத ஒரு மரண அடி விழுந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த சில நாட்களாகவே அதிமுகவிற்குள் எடப்பாடிக்கு எதிராக மிகப்பெரிய அரசியல் சூறாவளி வீசுவதாகவும் கட்சி உடையப் போவதாகவும் பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வந்தன. ஆனால் நேற்றைய தினம் அரங்கேறிய அந்த அதிரடி திருப்பம் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக தலைகீழாக மாற்றிவிட்டது. உண்மையில் பின்னணி என்னவென்று பார்த்தால், கட்சிக்குள் தங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்றும் எடப்பாடியின் செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்றும் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகிய இரு மூத்த தலைவர்களும் கைகோர்த்தனர். இவர்கள் இருவரும் ரகசியமாக வியூகம் அமைத்து சுமார் 25 சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுத்து தனியாக ஒரு பாசறையை அமைத்திருந்தனர். எப்படியாவது பொதுச் செயலாளர் பதவியில் மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்ற இவர்களது எண்ணம் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தவிடுபொடியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அசுரத்தனமான அரசியல் வியூகத்திற்கு முன்னால் சண்முகம் தரப்பில் இருந்த எம்எல்ஏக்களால் நீண்ட நேரம் நிலைத்து நிற்க முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி எடுத்த ராஜதந்திர நகர்வுகளால் சண்முகத்தின் கோட்டையில் இருந்த எம்எல்ஏக்கள் தங்களது முடிவை வேகமாக மாற்றிக்கொண்டனர். முதலில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து மேலும் 4 பேருமாக மொத்தம் 9 பலம் வாய்ந்த எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களது வருத்தத்தை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் மீண்டும் அவரது தலைமைக்கே தங்களது முழு ஆதரவையும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளனர். இதில் அதிருப்தி தரப்பில் இருந்த மற்றுமொரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். தங்கள் வசம் இருந்த எம்எல்ஏக்களின் பலம் பெருமளவில் குறைந்ததை உணர்ந்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தற்பொழுது இந்த ஆட்டத்தில் இருந்து பின்வாங்கியுள்ளார். அவர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து தாங்கள் எடுத்த முடிவு தவறானது என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு தனது முழுமையான ஆதரவை மீண்டும் எடப்பாடி பக்கமே திருப்பியுள்ளார். வேலுமணியின் இந்த திடீர் சரணாகதி இபிஎஸ் தரப்பிற்கு தற்பொழுது அசுர பலத்தை கொடுத்துள்ளது. ஆனால் இன்னொரு முக்கிய தலைவரான விழுப்புரம் மாவட்டத்தின் அசைக்க முடியாத சக்தியாக கருதப்படும் சி.வி. சண்முகமோ தற்போதும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு கட்டுப்பட மறுத்து தீவிரமாக தனித்தே இயங்கி வருகிறார். அண்மையில் கட்சியில் நடந்த முக்கிய இணைப்பு விழாவிலும் சரி, இறுதியாக தலைமை அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலும் சரி, சி.வி. சண்முகம் கலந்து கொள்ளாமல் வேண்டுமென்றே தவிர்த்ததே இதற்கு மிகச்சிறந்த சாட்சியாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அவர் இன்னும் எடப்பாடி மீது கடுமையான அதிருப்தியிலேயே நீடித்து வருகிறார். உண்மையில் அதிமுகவை 2 துண்டுகளாக உடைத்து அதன் மூலம் தங்களது அரசியல் லாபத்தை பெருக்கிக் கொண்டு தனி பெரும்பான்மையுடன் புதிய ஆட்சி அமைக்கலாம் என்று ஆசைப்பட்ட மாற்றுத் தரப்பினரின் மாபெரும் கனவு தற்பொழுது கானல் நீராக மாறியுள்ளது. அது மட்டுமில்லாமல் அவசரப்பட்டு அதிமுகவிலிருந்து பிரிந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்ற அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட நாம் அவசரப்பட்டு தவறான முடிவெடுத்து விட்டோமோ, எடப்பாடியின் பலத்தை குறைத்து மதிப்பிட்டு விட்டோமோ என்று தற்பொழுது ரகசியமாக யோசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தனது வயதையும் பொருட்படுத்தாமல் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் தனி ஒரு மனிதனாக புயல் வேக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு கட்சிக்காக உழைத்த எடப்பாடி பழனிசாமி சாதாரண தொண்டர்களின் பேராதரவோடு தற்பொழுது அதிமுகவில் தனது நங்கூரத்தை இன்னும் மிக பலமாக ஊன்றியுள்ளார். எடப்பாடியின் இந்த அதிரடி அரசியல் நகர்வை பற்றியும் சி.வி. சண்முகத்தின் இந்த பிடிவாத போக்கை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களது தனிப்பட்ட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற உடனுக்குடனான அரசியல் பரபரப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப்